ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா மேல்முறையீடு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியர்களை அவமானப்படுத்தியது இந்தியாவையே அவமானப்படுத்தியதற்கு சமம். இந்திய அரசு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. தமிழக ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நம்பிக்கை. அரசு பேருந்தில் பயணி தவறவிட்ட 60,000 ரூபாய் ரொக்கப்பணம் உரியவரிடம் ஒப்படைத்த நடத்துனருக்கு பலரும் பாராட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் எங்கும் நடைபெறாத வகையில் தமிழக அரசால் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை மூலமாக கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என அவர் எச்சரித்தார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் கல்விச் சான்றுகளும் ரத்து செய்யப்படும் என கூறினார். காவல்துறையும் பள்ளிக் கல்வித்துறையும் இணைந்து இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தீபா முறையீடு செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட கர்நாடக கருவூலத்தில் உள்ள மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒப்படைக்க வேண்டும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனது அத்தையின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க கோரி தாக்கல் செய்த மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தீபா மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என அக்கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக வலுவான இயக்கம் என்றும் அதனை பலவீனப்படுத்த யாராலும் முடியாது என்றும் கூறினார். கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்றும் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சிக்காக பணம் செலவழிப்பதில் அதிமுகவினர் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்றும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடுத்தருவில் இருக்க வேண்டாம் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அப்போது குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் நாளை மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்ஜெட்டில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளது என்றும் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் நிவாரணம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமை என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழக மக்களை வஞ்சித்துள்ள மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது ஆளுநர் எதுவும் விளக்கமளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பினால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது எப்படி தெரியும் என நீதிபதிகள் வினவினர்.
சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட மசோதா மீது தான் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்பதை எப்படி ஆளுநர் உணர்ந்தார்? இந்த கேள்விகளுக்கு ஆளுநர் தரப்பு விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். குடியரசுத் தலைவர் மசோதா மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அந்த மசோதா கிடப்பிலேயே இருக்குமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியர்களை அவமானப்படுத்தியது இந்தியாவையே அவமானப்படுத்தியது போன்றது என்பதால் இந்திய அரசு அதற்காக தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நம் நாடு தற்போது பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என கூறினார். பாஜகவும் RSSம் இணைந்து நாடு முழுவதும் மத ரீதியான மோதல்களை உருவாக்க முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத ஊடுருவல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்தியர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு நாடு கடத்தப்பட்டது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும், இந்த செயலுக்கு இந்தியா தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் டி. ராஜா வலியுறுத்தினார். பழனியில் அரசு பேருந்தில் தவறவிட்ட 60,000 ரூபாய் பணத்தை மீட்டு தவறவிட்ட நபரிடம் ஒப்படைத்த பேருந்தர், ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரியை சேர்ந்த கலையரசி என்பவர் அரசு பேருந்தில் சென்றபோது 60,000 ரூபாய் பணத்தை பேருந்திலேயே தவறவிட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் பின்னர் அது குறித்து அரசு பேருந்து டிப்போவிற்கு தகவல் கொடுத்தார். அவர் பயணித்த பேருந்தின் நடத்துனரை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தை வழியில் நிறுத்தி நடத்துனர் சோதனையிட்டதில் ஒரு இருக்கைக்கு கீழ் கலையரசியின் பணப்பை இருந்தது தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த பணப்பை அரசு பேருந்து டிப்போ மேலாளரிடம் சேர்க்கப்பட்டது. பின்னர் கலையரசி வரவழைக்கப்பட்டு அவரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. பத்திரமாக பணத்தை கொண்டு வந்து சேர்த்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் பலரும் பாராட்டினார்கள். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது நாளாக கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். இதனால் வகுப்புகள் நடைபெறாமல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு அளித்தனர். திருச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெற்ற ஆட்சி மொழி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் திருச்சி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தமிழ் அறிஞர்களுடன் இணைந்து ஆட்சி மொழி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் அருகில் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு வில்லைகளை வாகனங்களில் ஒட்டி அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இப்பேரணியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழென்று சங்கே முழங்கு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தலைக்கவசம் அணிந்து செல்வதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர். 18 வயதுக்கு உட்பட்டோரை இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது எனவும், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இதனை வலியுறுத்தியும் விதமாக கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூரில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோயிலில் தை கடைசி வெள்ளியையொட்டி பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறையை அடுத்த மூவலூர் சந்திர புஷ்கர்ணி தீர்த்த குளத்தின் மேல்கரையில் மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. காவிரி தீர்த்த கட்டத்தில் இருந்து வேப்பிலை கரகம் மற்றும் பால் குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு வானவேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.